வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஆல்கஹால் டி அடிக்ஷன் பத்தி வீடியோ பார்ப்போம். என்னதான் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல இதுல வந்து பாட்டில் மேலேயே அப்புறம் படங்கள்ல கூட வந்துட்டு குடிப்பழக்கம் வந்து கெடுதல், குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொன்னாலும் அதுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வந்துட்டு ஈல்ட் ஆயிரும். இப்போ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நிறைய சின்ன குழந்தைங்க, நிறைய பெண்கள், நிறைய வந்துட்டு பப்ஸ் பார்ஸ் ரொம்ப அவங்களே போய் டைரக்டா ஸ்கூல் யூனிஃபார்மோட பிள்ளைங்க போய் மதுபான கடைகள்ல வாங்குறாங்க. நம்மளுடைய சமூக சீர்கேடு ஆயிட்டு இருக்குன்ற வருத்தம், வேதனைகள் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு நிச்சயமா. ஆனா ஜாலிக்காண்டி, டைம் பாஸ் காண்டி, ஹாபிக்காண்டி எப்பயாதான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ற அப்பா அம்மார்களுக்கும் என்ன சொல்றேன்னா, ஆல்கஹால் ஹேபிட் இஸ் ஆக்சுவலி ஜெனட்டிக். அந்த பரம்பரையா ஜீன் படி ஒரு அப்பா குடிக்கிறாங்கன்னா அதை பார்த்து குடிக்காது 100ல 1 குழந்தையா இருக்கலாம். 99% குழந்தைகள் நிச்சயமா பின்னாடி அப்பா ஹார்ன்ஸ் போட்டா அந்த குழந்தைய ஹார்ன்ஸ் போடும், அப்பா சிகரெட் பிடிச்சா அந்த குழந்தைய சிகரெட் பிடிக்கும், அப்பா குடிச்சா கண்டிப்பா அந்த குழந்தையும் குடிக்கும். அப்போ நம்ம கெடுதல் குடிச்சா வந்து அப்பா வந்து சண்டை போடுறாங்க, இல்ல மோசமா இருக்காங்க, சோசியல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, சொசைட்டி எப்படி பாக்குதுன்னு ஒரு குழந்தைக்கு பார்க்க தெரியாது. ஹோமியோலோ மெடிசன்ஸ் இருக்கு ஃபார் திஸ் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க வந்து நிறைய மெடிசன் இருக்குன்றீங்க, இதற்கு ஷேர் பண்ணதே நிச்சயமா நான் லிட்ரேச்சர் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இந்த போஸ்ட் முடிஞ்சோடனே நான் போட்டோ ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து அந்த லிட்ரேச்சர்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ரொம்ப நான் அதிகமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்கஹால் டாலரன்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன். ஆல்கஹால் டாலரன்ஸ்ன்ற கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வந்து நம்மளோட பிரெயினும் சரி நம்ம லிவரும் சரி அடாப்டபிலிட்டி. முதல்ல குடிச்ச உடனே வாமிட் வரலாம், தலை சுற்றல் இருக்கலாம், குடிக்க பழக்கம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா 2 டம்ளர் குடிக்கிற அதே ஆள் ஒரு நாள் பட்ட அப்புறம் அந்த 2 டம்ளர்ன்றது அந்த பிரெயின்ல வந்து டாலரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 2 டம்ளர் குடிச்சா அவங்களுக்கு யூஸ்வலான போதையோ அந்த இதுவோ இருக்காது. அப்போ அவங்க வந்து நாளடைவில் அவங்க 2 பாட்டில் 3 பாட்டில் குடிட்டே போகுமே ஒழிய. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சா இன்னைக்கே குடிப்பழக்கத்தை விட்டுருவேன், சும்மா நான் வந்து ஹாபிக்காண்டி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆழ் மனசு, நினைவு மனசுன்னு 2 விஷயம் இருக்கு. ஆழ் மனசு என்னன்னா, நான் இப்போ ஒரு பேஷண்ட் உட்காந்து குடிக்க கூடாது, உங்க ஃபேமிலி நடு ரோட்டுக்கு வந்துடும், உங்க கல்லீரல் அழுகி போயிடும், நீங்க இறந்து போயிருவீங்க, மஞ்சக்காமாலை வரும், உடலுக்கு கெடுதல்னா அதை நினைவு மனசுல அவங்க கேட்டே இருந்துட்டு கிளினிக்ல இருந்து வெளியே போனவொடனே ஒரு பிராந்தி கடையை பார்த்தா நேரா உள்ள நுழையிறது. ஏன்னா அவங்க ஆழ் மனசுல அடிக்ஷன்ற விஷயம் இருக்கும், நினைவு மனசுல தான் நான் பேசுற விஷயம் இருக்கும். அதே ஆள் சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னா 48 நாள் குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சதா காலமும் இறையச்சம், கடவுள் நம்பிக்கை, பயம், சதா காலமும் சாமியை சரணமையப்பா, சாமியை சரணமையப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆள் வந்து 48 நாள் குடிக்க மாட்டாங்க. அவங்களே சபரிமலை மாலை கலந்து அன்னைக்கு ஈவினிங் குடிப்பாங்க. ஸோ பீரியட் ஆஃப் ஆப்ஸ்டினன்ஸ்ன்றது, ஆல்கஹால் அடிக்ஷன்ன்றது உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் திங்னா. செகண்ட் திங் யூ நீட் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்ன்ற பேசிஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னதான் நீங்க வந்துட்டு உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் குடிப்பழக்கம் எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு சில டெஃபிஷியன்சிஸ், விட்டமின் பி டெஃபிஷியன்சிஸ், நியாசின், செலீனியம், அந்த மாதிரி நிறைய டெஃபிஷியன்சிஸ் வரும். அந்த டெஃபிஷியன்சிஸ் வந்து உங்க உடம்ப தூண்டும். ஆல்கஹால்ன்றது வந்து நீங்க எடுத்த உடனே உடம்புல அது சர்க்கரையா குடிச்ச உடனே அது சுகரா கன்வெர்ட் ஆகும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்கும், பூஸ்ட் மாதிரி அந்த குடிச்ச உடனே. அப்போ குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, பசியோட எந்த வேலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆன உடனே அந்த குடிக்கணும்ன்ற உணர்வு, உந்துதல் தோன்றும். என்னதான் டி அடிக்ஷன் ட்ரிகரிங் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ட்ரிகர், இன்டர்னல் ட்ரிகர் 2-3 விஷயம் இருந்தாலும் அவங்க வந்து குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து அவங்க எந்த வேலையும் பட்னியா இருக்கக்கூடாது. பிரெயின் வந்து எப்பவுமே ஃபுல்லா சுகர், குளுக்கோஸ், எனர்ஜி ரிச் அந்த உடம்பு வச்சுக்கணும், ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும், எப்பவுமே தண்ணி நிறைய குடிக்கணும். குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைக்கும் போது நிறைய கீரை, எஸ்பெஷலி முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் நிறைய சாப்பிடணும். ஆரஞ்சு, கிரேப்ஸ், திராட்சை பழங்கள், தர்பூசணி, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே, சிகப்பு அரிசி சாப்பாட்டுல ரொம்ப ஈஸியா நீங்க சேர்த்துக்கக்கூடியது ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் வந்துட்டு ஒரு வார்ம் வாட்டர், 1 டம்ளர் வார்ம் வாட்டர்ல காலையில நைட்டும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி, சுடுதண்ணில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி உங்க ஹஸ்பண்டோ, உங்க குழந்தைங்களோ, உங்க பையனோ குடிப்பழக்கத்துல இருக்காங்க, அவங்களை விடுபடணும்னா ரெகுலர் பீரியட்ல அதை நீங்க கொடுத்துட்டே வரலாம். இது ஒண்ணு பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், நிறைய பேர் என்கிட்ட ஆயில், என்ன ஆயில் நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்க, எந்த ஆயில் பெஸ்ட்ங்கிறாங்க. செக்கில் ஆடின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து தோசை அந்த மாதிரி, கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி, தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஃப்ரை, அதாவது சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுறோம், இல்லை ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லா வறுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய். உலகத்திலேயே த பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வந்து தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கு. நீங்க தேங்காய் எண்ணெய் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி தேங்காய் சட்னி கூட நிறைய வீட்டில் பயன்படுத்துறதுல
தேங்காய் எண்ணெய் தான் உலகத்திலே பெஸ்ட். நான் டெய்லி ஐஷுக்கு காலையில தேங்காய் எண்ணெய் தான் உடம்பு முகத்துக்கெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி விட்டு குளிக்க வைப்பேன். அவ்வளோ கலர் கூடும், ஸ்கின் லூப்ரிகேட்டடா இருக்கும், இளமையாவே இருக்கலாம். அது வந்து உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தான் கொடுக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் கொடுக்காது, இருதயத்துக்கு நல்லது. எந்த ஒரு எண்ணெயும் செக்கில் ஆட்டி டைரக்டா யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில சமைச்ச சாப்பாடை கொடுத்தா குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்கு. குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடணும் உங்க வீட்டுல இருக்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சமைச்ச சாப்பாடே நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளவு தூரத்துக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்க கேரளால பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு, ரொம்ப நல்லது. அதே மாதிரி பட்டாணி, பச்சை பட்டாணிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பட்டாணி வகைகள் ரொம்ப அதிகமான அளவு எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு புரோட்டீனா ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சால்மன் ஃபிஷ், இந்த டியூனா, அந்த மாதிரி மேக்கரல், அந்த மாதிரி நிறைய கடல் மீன்கள், கொழுப்பு சத்துள்ள மீன்கள் அது கொடுக்கும்போது, புரோட்டீன் டயட் கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகாம பார்க்கணும், ஆங்ஸைட்டி பதட்டம் இல்லாம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கை நடுக்கம், அந்த டெஃபிஷியன்சி, அந்த அடிக்ஷனுக்கு அடுத்ததா ட்ரீட்மெண்ட். எந்த ஒரு ஆல்கஹால் டி அடிக்ஷனும் நீங்க சத்தியம் வாங்கினாலும் சரி, சொன்னாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அவங்களுக்கே அந்த அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு, அதே மாதிரி ட்ரிங்க் பண்ண உடனே ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா ஒரு திட்டணும், சண்டை போடணும், ஒய்ஃபை ஒம்பலுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஒருத்தவங்க பேசுவாங்க. நிச்சயமா பேசுனது 90% மறக்காது. கண்டிப்பா குடிச்சிருந்து எவ்வளவு நிதானம் இல்லைனாலும் அவங்க சாதத்தை தான் அள்ளி சாப்பிடுறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம என்ன சாப்பிடுறோம், வேற எதுவுமே நம்ம பண்ணல அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அதே ஆள் நம்ம ஏன் குடிக்க கூடாது, குடிச்சிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது, குடிச்சிட்டு கார் ஓட்டக்கூடாது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய ஜட்மெண்ட் எரர் ஆகும்னு சொல்றோம்னா, ஒரு சைட் மிரர் இருக்குல்ல கார்ல எல்லாம், ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தே அப்பியர். அதாவது வர வண்டிகள் வர நம்ம தூரம் வர மாதிரி நம்மளுக்கு தெரியும் அந்த கரடியில, ஆனா அது பக்கத்துல வந்துட்டு இருக்கும். இதேதான் ஒரு ட்ரிங்க் பண்ணவங்களுக்கும். குடிச்சிட்டு நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தூரத்துல வர மாதிரி இருக்கிற வண்டி, கார், பைக் எல்லாம் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு அந்த ஜட்மெண்ட் வந்து பிரெயினுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் இருக்காது. அதுக்காண்டி தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா நான் எவ்வளவுனா குடிப்பேன், நான் நிதானமா கார் ஓட்டிட்டு போவேன்னா, நிதானமா நீங்க காரோ பைக்கோ ஓட்டிட்டு போனா கூட தூரத்துல வர மாதிரி தெரியுற ஒரு வண்டியோ பைக்கோ உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கும். அந்த ஜட்மெண்ட் நம்மளுக்கு இருக்காது, பிரெயினுக்கு அந்த இது இருக்காது. அதுக்காண்டி தான் குடிச்சிட்டு நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு சொல்றோம். ஹோமியோபதியில வந்து ஆக்சுவலி த ஒன்லி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இந்த உலகத்திலேயே ஹியூமன் பீயிங் மேல ப்ரூவ்டு. எல்லா அலோபதி மெடிசனும் நாய் மேல, குரங்கு மேல, பூனை மேல, எலி மேல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஹோமியோபதி கண்டுபிடிச்ச ஒரு MBBS MD படிச்ச ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிச்சாங்க ஹோமியோபதி சிஸ்டம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அனிமலால அதோட எமோஷனல் இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எனக்கு டிப்ரெஷன் ஆச்சு, எனக்கு குடிக்கணும்னு தோணுதுன்ற உணர்வை ஒரு எலியோ, ஒரு நாயோ, ஒரு பூனையோ, ஒரு குரங்கோ சொல்லாது. ஒரு ஹியூமன் பீயிங் மேல ப்ரூவ் பண்ணும்போது தான் அவங்களோட எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் அதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். எல்லா மெடிசனுமே ப்ரூவ் பண்ணி லிட்ரேச்சர் எழுதி வச்சிருக்காங்க. ஹோமியோபதியில செலினியம்னு ஒரு மருந்து இருக்கு, அது ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு நியூட்ரியன் மினரல். அதை வந்து என்ன பண்ணும்னா இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து அழகா அவங்களை வெளிக்கொண்டு வரும். அந்த மாதிரி ஹோமியோபதியில more than 20 மெடிசன்ஸ் இருக்கு. அந்த மெடிசன்ஸ் எல்லாமே குடிப்பழக்கத்திலிருந்து அவங்கள மறக்கவும், அந்த டெஃபிஷியன்சிஸை சரி பண்ணவும், அவங்க மனசை வந்து, அதாவது இப்ப டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் விடுவீங்க, 1 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அட்மிட் ஆயிருப்பாங்க, வெளியே வந்தோடனே திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, குடிக்கக்கூடாத ஒரு இடத்துல வச்சிருந்து வெறும் அவங்களுக்கு அந்த டேப்லெட் கொடுக்கறது இல்லாம அந்த மைண்ட் செட், அந்த மனநிலைமை, நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, அசிங்கப்பட்டிருப்பாங்க, சொசைட்டியை பார்க்க பயப்படுவாங்க. அவங்களுக்கு குடிச்சிட்டு கேவலமா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம இல்ல அசிங்கமா சண்டை போட்டு பேசி ஒரு அந்த இடத்துல கேவலப்பட்டு தலை குனிஞ்சு நின்று இருக்கும் போது அந்த குடிச்சவங்களை விட அந்த மனைவிக்கு, அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஒரு அவமானம், சோசியல் அவங்க போகும்போது எவ்வளவு ஒரு தலைகுனிவு இருந்திருக்கும். அதே அளவுக்கு குடிச்சிருந்த அந்த நபருக்கும், அந்த கணவரா இருந்தாலும் அந்த பையனா இருந்தாலும் நிச்சயமா இருக்கும். அவங்க அதை வெளிக்காமிச்சுக்காம அந்த அசிங்கத்தை மறைக்க, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அவங்க சைக்கியாட்ரிக் இல்னஸ் மறைக்க அவங்க இன்னும் மேலும் குடிச்சு அவங்களை அதுக்குள்ள ஆளாகாம கவுன்சிலிங்கோட ஒரு ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த ரொம்ப ஈஸியா சொல்லலாம்னா, இப்போ நிறைய பேர், இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கூட ஒரு சமீபத்துல பார்த்தேன், இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு வேலைக்கு வந்து என்ஜினியர்கள் பட்டதாரிகள் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
எவ்வளவு தூரத்துக்கு வேலை இல்லாம போறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்க்கு ஆவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ அந்த பிள்ளைங்க, அந்த தலைமுறை, அந்த குழந்தைங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அடிக்ஷன், அது வந்துட்டு ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ஹார்ன்ஸா இருக்கலாம், புகையில இருக்கலாம், குடிப்பழக்கமா இருக்கலாம், ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆளாயிருவாங்க. நீங்க வீட்டுல அவங்களை இது பண்றதை விட ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட, குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் அவங்கள ட்ரீட்மெண்ட்டோட அதை வெளிக்கொண்டு வரது ஐடியல். அதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல உணவு முறை, பழக்க வழக்கங்களும், மனசான சூழ்நிலைகள், ஹாப்பியான என்விரான்மெண்ட் நீங்க கொடுக்கணும். ஆனா இந்த குடிப்பழக்கத்தை ஆனவங்க they will seek opportunities, தேடுவாங்க. வம்பலுக்குதோ, சண்டை போடுறதோ, ஒரு பிரச்சனையோ, இது ஒரு காரணத்தையும் அவங்க தேடி அவங்க உடனே அதுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு டேப்லெட் அண்ட் மெடிசன்ஸ் கம்ப்ளீட்டா அதை விட்டு வெளிக்கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கு அதுக்கான சூழலுக்கு நம்ம கொண்டு போக கூடாதுன்னா நம்ம அதை பண்ணக்கூடாது. குழந்தைங்க அதே மாதிரி அவங்களுக்கான எதிர்காலம், வேலையின்மையோ, அவங்களுக்கு டிப்ரெஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலையை பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே கொண்டு போகணும். அவங்க ப்ரொஃபஷனலோ, சூஸ் பண்ற வேலையோ, படிக்கிற விஷயங்களோ, இது அவன் எதிர்காலத்துக்கு உதவுமா, அவனால இதுல வேலை பார்க்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, இவன் அதுக்கு கேப்பபிளா, இவனோட இன்ட்ரெஸ்டான ஃபீல்டா அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும். குடி இல்லாத ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும். இந்த நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நான் எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது குடும்பத்துல அமைதி, சமாதானம், சந்தோஷம் நிலவணும்னா அந்த குடும்பத்துல இருக்கிற அப்பாவோ, அண்ணாவோ, தம்பியோ, பிள்ளைகளோ ஃபேஷன் காண்டி, ஃபேண்டசி காண்டி, ஒரு இது ஜென்ரலா சின்ன வயசுல இருந்தே களவும் கற்று மரன் இருக்க பசங்க பெருசா அடிக்ட் ஆக மாட்டாங்க. யார் அடிக்ட் ஆவானா, எந்த கெட்ட பழக்கம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப டிசிப்ளின்டா, ஸ்ட்ரிக்டா, ஒபீடியண்டா வளர்ற பசங்க தான் ஒன்ஸ் அதுக்குள்ள போகும்போது கம்ப்ளீட் அடிக்டடா ஆயிடுவாங்க. அதனால பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். நன்றி.